எப்பொருள் யார் எவர் கேட்டனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுது அறிவு. எப்பொருள் யார் எவரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த லோகேஸ்வருக்கு தேவையான தகவல் கொடுத்தாச்சு. ம். சரிங்க ஐயா. சொன்னாங்க ஐயா அவங்க. ஐயா ம். நல்லா பேசுறாருன்றாங்க. ம். அது வீடியோ அனுப்புறேன். என்ன பேசுறது அதை பதிவு ஏத்திட்டு இருக்குது. அது பதிவு ஏறதுக்கு நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வெறும் போலி எடை. அது 70 கிலோ எடை இருக்காது. 50 கிலோ மாறுச்சுன்னா சரியா போயிடும். அப்படி ஆமாங்க ஐயா. அவங்க அவங்க எங்க கூட இருந்தவங்க தானே ஐயா. தஞ்சாவூர்ல இருந்துட்டு அவங்க மருந்து மாத்திரை மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சாப்பிடல. ம். அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. வலிங்க கையெல்லாம் வீங்க இருக்கு. ஐயா கிட்ட காமிச்சேன்னு சொல்றாங்களே. ம். ம். வீடியோ கால்ல வந்தீங்களா நீங்க? எல்லாம் வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். யூடியூப்ல போட்டாச்சு. அது ஏறிட்டு இருக்குது. நீங்க பாருங்க அதுல. அவங்களுக்கு அனுப்புறேன். ம். சரிங்க ஐயா. ஆமா அந்த ஆமா. நம்பருக்கு அவங்க அனுப்புங்க ஐயா. எல்லாம் அனுப்பிச்சாச்சு. எல்லாம் அனுப்பி எல்லாம் பார்த்தாச்சு, பேசியாச்சு. அதை மறுபடியும் அனுப்பி போறேன். எல்லாத்துக்கும் அனுப்பிடுவேன். அது அவங்க பிரியம். சொல்லியாச்சு இப்படி இப்படி பண்ணுங்கன்னு. அவருக்கு ஆலோசனை கட்டணமும் கிடையாது. ஆலோசனை வேண்டாம், நீ சரிங்க. work சொன்னாங்க சொன்னாங்க. அப்புறம் அது சரிங்க ஐயா. நான் 1 வருஷமா சேர்றதா இருந்தா அது வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சிட்டேன். 1 வருஷம் சேர்றதா இருந்தா இப்படி இது வந்து நீங்க 4 நாள் கத்துக்கிட்டாலும் இதுதான், 40 வருஷம் கத்துக்கிட்டாலும் இதுதான். உங்களுக்கு வசதியை பொறுத்து சேருங்க. ஆனா அதுக்கப்புறம் சொத்து செலவு, சாட்சி செலவு, மருந்து செலவு 100 வருஷத்துக்கு வராது. அப்ப இது கணக்கு போட்டு பார்த்தோன்னா ₹1 கூட கிடையாது. 100 என்ன வருஷத்துக்கு நோய் கேட்டாங்க ஐயா நீங்க. என்ன கேட்டாங்க ஐயா. திடீர்னு போன் எப்பவுமே நாங்க பேசிட்டு இருப்போம். நான் நம்ம வகுப்புல சேர்ந்ததுனால என்னால அவங்க கிட்ட பேச டைம் இல்லை, எனக்கு நேரம் இல்ல. ஆ, அதனால அவங்க இன்னைக்கு வந்தாங்க லைன்ல வந்துட்டு இந்த மாதிரி என்னக்கா பண்றீங்கன்னு என்ன கேட்டாங்க. ஆ, நான் உங்களுக்கு சொன்ன இந்த மாதிரி பயிற்சியில இருக்கிறோமான்னு எனக்கு நீங்க சொல்லுங்க ஆ. அப்படின்னாங்க. அதனால உங்க நம்பர் கொடுத்தேன் நான். அவங்க கேட்கவே கொடுத்தேன். ம். சரி வரட்டும். பாவம் அவங்க ஒண்ணுமே இல்ல. ஏதோ திருப்பூர்ல தான் இருக்காங்க. நம்ம கோபில இருந்து 1 மணி நேரம் தான். அதான் சொன்னேங்க ஐயா. உங்க ஊர் ஐயா உங்க ஊரும் கிட்டதான் அவங்களும் சொன்னேன். தேவைப்பட்டா கூட ஒரு தடவை வர சொல்லலாம், பாப்போம். சரி. அவங்க நல்லா நடப்பாங்க ஐயா. நடப்பாங்க, நல்லாவே நடப்பாங்க. இப்பதான் வலி பயங்கரமாயிடுச்சு. இப்போ புதன் ஆயிடுச்சு. கையில வளைஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படியே வளைஞ்சு போயிட்டு இருக்குது. அப்படியே இந்த இட்லி தோசை பண்ற வேலை. இட்லி தோசை பண்றாலும் இப்படியே திருகிட்டு போயிட்டு இருக்கு. இட்லி தோசை பால் காப்பி சாப்பிடுறாங்களா ஐயா? பால் எல்லாம் சாப்பிடுவாங்களாம். அப்புறம் கறி மீன் எல்லாம் தின்னக்கூடாதுன்னு அதெல்லாம் இல்லாம தான் அதுல சேர்ப்பாரு ஐயான்னு இருக்க. ஆமா, எல்லாம் தின்னு புதனாய் எல்லாம் சுத்தி புடிச்சிட்டு இப்ப சாவர அலைக்கு போயிருப்ப. இப்ப குழந்தை எல்லாம் கொடுமையா மாறிட்டு இருக்கு. அது சாதாரண உணவு வெளுத்து வாங்குறாங்க அவங்க. என்னது? ஆமாங்க ஐயா. ஆமா. நான் அந்த ஊர்ல இருந்து நான் மட்டும் தான் என் மருந்து எடுக்கல. எல்லாரும் மருந்து தின்ன ஆரம்பிச்சுட்டாங்க பழையபடி. தஞ்சாவூர்ல இருந்து வந்துட்டு அப்படியே சாக வேண்டியது. அப்படியே நுந்து நூலை சாக வேண்டியதுதான். அப்படியே முடங்கி சாக வேண்டியதுதான். திருப்பி கேட்டேன், எப்போ நீங்க உங்க உணவு பழக்கத்தை மாத்தலையோ, உணவு பழக்கத்தை மாத்த சொல்றவங்க தான் போகணும். ஏன்னா இந்த உணவு பழக்கத்தை மாத்துற அதிகாரி உலகத்துக்கு எவனுக்கும் தெரியாது. அந்த வெள்ளைக்காரனுக்கும் தெரியாது. அந்த வெள்ளைக்காரன் பார்த்து நம்புறான் பாருங்க, அவனுக்கும் தெரியும். அவனுக்கே நோய் வந்துட்டு அவன் இப்படி திரும்பி எல்லா மருத்துவரும் இப்படி திரும்பி விட்டுருக்கான். எத்தனையோ மருத்துவர் இப்படி இருக்கானுங்க. எத்தனையோ மருத்துவனுக்கு இப்படி இருக்கானுங்க. ஏன் அவன் நல்லாய்க்க வேண்டியதானா? தெரியாது. ஏன்னா உணவு பழக்கத்தை மாத்த தெரியாது. உணவு பழக்கத்தை மாத்த தெரியாது. அதுதான் சொன்னேன் ஐயா. இது பட்டினி கிடையாது, இது உணவு முறைய மாத்துறாரு ஐயா. நம்ம முழு பட்டினி போடல அப்படின்னு சொன்னேன் ஐயா. அவ்வளவுதான். அதெல்லாம் 6 மாசம், அது 3 நாள்ல 4 நாளே இந்த பொலன்னு அவங்க எல்லாம் அவங்க என்னன்னா மொத்தமாவே ஏதோ இந்த வளையிற மாதிரி வளைஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப எல்லாமே நீ வளைஞ்சிரும். அப்படியே கை வளையிற மாதிரி கால் இப்படி திரிக்கிறோம். கால் எப்படின்னா இப்படி நேரம் இருக்கிற பாதம் இப்படி திரும்பிடும். அது அப்படியே திரும்பிட்டே போக. ஏன்னா அவங்க நிறைய பால் இறைச்சி ஃபுல் வாங்குறாங்களே, அதெல்லாம் அப்படி திருக்கிட்டு போயிடும். எல்லாமே இப்படி திரிக்கும். ஆமா. வெங்கடேசனே சொல்றாரு இல்லையா, நான் பாலை நிறுத்தியவுடன் என்னோட மூட்டு வலி குணமாக எழுதுறாரு இல்லையா? சரி, இப்ப நான் பேசுவோம். இப்ப நம்ம காலையில பேசணும். சரி, அவரு வரட்டும். அவரு அந்த தொகை கட்டினதுக்கு அப்புறம் குழுவுல சேர்த்திடலாம். அவங்க இதை பையனை கேட்கணுமா? சரி, கேட்டு வரட்டும். என்ன பொருளாதாரம் வேணும் இல்ல? அதெல்லாம் சொல்லி பேசி அனுப்பிச்சாச்சு. நீங்க 4 நாள் பயிற்சியில சேரலாம், அல்லது 1 வருஷம் பயிற்சி சேரலாம். 4 நாள் பயிற்சியே போதுமானது அப்படின்னு சொல்லிடணும். அது 4 நாள் மட்டும் நம்ம குழுவில் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் வரட்டும். ஆமா. ஆனா நல்லாயிரும். அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு, ஆனா சொன்னேன் 100 வருஷத்துக்கு வராது. மருந்து மாத்திரை உணவு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இந்த யோக முறை, இந்த யோக முறைனா 7ஆம் அறிவு தான். இயற்கை ஆற்றல வாழ்றதான்னு எல்லாம் சொல்லியாச்சு அவங்களுக்கு.
ம். அத ஆமாங்க. ஆனா புரிஞ்சு வந்தா வறுமை தானே ஐயா. அவங்க அம்மாவுடைய கணவர் அந்த அம்மாவும் கணவர் கிடையாது ஐயா. ஒரே மகனு ஆ கூலி வேலை தான் பார்க்குறாங்க. எல்லாம் சரிதான். உணவுல ஏன் ம். வறுமையா ம். இல்லைன்னு நான் கேட்கறேன். உணவுல வறுமையா ஆமா. இருக்கணும். என்னது? ஆமா ஐயா. உணவுல வறுமையா இருக்கணும். உணவுல வறுமையா இருக்குன்னு யாருக்குமே தெரியலையே. ம். ம். அவர் வந்தா பழனிவேல் அவர் தான் மாசமான இன்ஜினியர். அவருக்கு என்ன தெரியும், கிட்டத்தட்ட 500 கட்டு வாங்குறாரு. அவங்க பெரியவங்க, அவங்க அரசு ஊழியரா இருக்காங்க. எல்லாரும் 500 கட்டு 2, 3 கட்டு வாங்குறவங்க தான். ஆனா அதெல்லாம் சரி, அதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம். உணவுலயே நீங்க ஏழையே இல்ல. ம். உணவுலயே இப்ப நீங்க வறுமைங்கிறீங்க, ரைட்டு. உணவுல ஏழையா இருக்கணும். என்னது? உணவுல ஏழையா இருக்கணும். நீ பணக்காரனா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம். அதெல்லாம் இருக்கலாம். அதுனா அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீ பணக்காரன் தான். பணக்காரன் தான் நாட்டுல எந்த நன்மையும் கிடையாது. பணக்காரன் ம். பணத்தை சேர்த்துவானே தவிர, நீங்க இப்ப பணக்காரனுக்கு நோய் வரல. உனக்கே நோய் வந்துச்சு. ம். வந்துருச்சுல்ல. அப்ப பணக்காரன் 3 வேளை ம். திம்பான், 7 வேளை திம்பான். நீ எதுக்கு 7 வேளை தின்றுருக்க? அந்த கேள்வியில வருது இல்ல. பணக்காரன் எல்லாம் ம். திம்பான். ஒரு இறைச்சி சாப்பிட்டோன்னு இன்னைக்கு 1 கிலோ இறைச்சி 1200 ரூபா வரும். 1200 ரூபா இல்லாம சாப்பிட முடியாது. 1200 ரூபா ம். போட்டு தின்னு என்னத்த ஆரோக்கியத்தை சம்பாரிச்சிருக்கிற? அந்த கேள்வி வருது இல்ல. ஆமா. ஆமாய்யா. அதாவது இப்ப நேத்து ஒரு இயற்கை மருத்துவர் தேங்காய் பழம்னு வச்சுக்கலாம். தேங்காய் பழம் தேங்கிறவர் என்கிட்ட பேசுறாரு. தேங்காய் பழத்துக்கும் ஆரோக்கியம் நாம என்ன சொல்லணும்னா, அந்த முதல் பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியணும். அதுதான் அந்த தேங்காய் பழம் திங்கிறவரே இருக்கட்டும். அவருக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாது. நீர் மருத்துவம் அவருக்கு தெரியாது. நீர் மருத்துவம் பசி தாகம் கட்டுப்படுத்த தெரியாதனாலதான் அந்த ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இறந்து போனார். ம். ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து இறந்து போனார். ராமகிருஷ்ணனோட தம்பி தான் இப்ப யாரோ ஒருத்தர் நேத்து பேசினாரு. அவருக்கு வந்து அந்த நீர் மருத்துவம் தெரியாது. குடலை சுத்தம் பண்ற காய்கறி மருத்துவம் தெரியாது. யாருக்கு? செத்து போறவனுக்கு இதெல்லாம் தெரியாது. இப்ப கூட ஜார்க்கண்ட்ல இப்ப ஒரு 18 நாளா ஒருத்தன் உண்ணாவிரதம் இருக்க ஒரு பையன், பள்ளிக்கூடத்து பையன், கல்லூரி பையன். அன்னைக்கு வந்து சோனம் வாங்ஸ் வந்து அவர் பெரிய ஆளு, இன்ஜினியர், ரைட்டு. அவரு வந்து 31 நாள் இருந்தார். அவரு சாகல. இப்ப அதே தான் இந்த 17 நாள் ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனும் சாகல. அவனு ம். சாகல. அப்படின்னா அப்படின்னா 15 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டா போதும்னு தெரிஞ்சு போச்சே இல்லையா? என்னது? ஆமாய்யா. எத்தனை நாளைக்கு ஒருக்கா? இல்லன்னா 15 சோனம் வாங்ஸ் மாதிரி 30 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடலாம். இப்ப அந்த ஜார்க்கண்ட் பையன் பேரு தெரியல. இப்ப ஓடிட்டு இருக்குது. அவன் 16 நாள் வச்சுக்கோங்களேன். ம். 16 நாளுக்கு ஒருக்கா சாப்பிட்டா சாவு மாறான். ஆனா நாம ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டீங்க இல்லையா? ஏற்கனவே. சுத்தம் பண்ணியாச்சு. அதனாலதான் நான் கீழே யாரை பத்தி தெரசா நியூமான பத்தி காலையில் பேசினா தான் நம்ம தொடங்க போறோம். தெரசா நியூமான் வந்து அவர் கோயில்லயே இருக்கிறாரு. அந்த அம்மா சர்ச்சிலேயே இருக்குது. அந்த அம்மா வந்து சாப்பிடுறது அதே தான் நானு, அதே தான் நீங்களும். நீங்க சாப்பிடுறதுனால எந்த நன்மையும் கிடையாது. ம். அதுதான் உடம்பு சொல்லுது இல்லையா? போடாதுன்னு அந்த பழம்பச்சி போடும்போது போடாதுன்னு சொல்லுதே இல்லையா? ம். பழம்பச்சி சாப்பிடும்போது என்ன சொல்லுது? போதுன்னு சொல்லுதே இல்லையா? ஆமாய்யா. ஏன் தெரியுங்க. அப்போ சாப்பிட முடியல. சாப்பிட முடியலன்னு உடம்பு சொல்லுதா, நீங்க சொல்றீங்களா? ம். உடம்பு உடம்பு சொல்லுது. அப்ப உடம்பு இப்ப நான் காலையில என்ன பண்ண, ஒரு இது வச்சு ஒரு இது ஒரு கீரை வாயில வச்சேன். ஆணுச்சு, அதோட நிறுத்திட்டேன். என்னது? அந்த அளவுக்கு உப்பு போட்டு காரம் போட்டு கொள்றாங்க. என்னது? பக்கத்து வீட்டுல உப்பு கொடுத்தாங்க காரம் போட்டு. கொஞ்சோண்டு, இந்தங்க கீரைங்க, நீங்க முருங்கை கீரை எல்லாம் பொரிச்சாங்கன்னா எப்படியும் ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்க. வாயில வைக்கவே ம். முடியல, அவ்வளோ காரம். அவங்க என்ன நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு உப்பையும் வரமிளகாயும் போட்டு வறுத்துருக்குறாங்க. உப்பையும் வரமிளகாயும் ம். போட்டு முருங்கைக்கீரையை வறுத்துருக்குறாங்க. என்னது? உப்பும் காரம் போட்டு. முருங்கைக்கீரையை கொலை செஞ்சுட்டாங்க. முருங்கைக்கீரையை ம். முருங்கைக்கீரையை சாப்பிடிச்சு திங்கிறாங்க. முருங்கைக்கீரையை சாப்பிடிச்சுட்டு திங்கிறாங்க. எப்படி? பூரா காரம் வாயில வச்ச உடனே சுருன்னு மேல வருது நமக்கு. அப்படி தூக்கி சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சரிங்கன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. நான் போனதுக்கு அப்புறம் தூக்கி குப்பையில கொட்டிட்டேன். அவங்க முன்னாடி போடக்கூடாது இல்ல, போனதுக்கு அப்புறம் தூக்கி குப்பையில ஆமா. கொட்டிட்டேன். அதாவது உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சொல்லுவாங்க, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேனா, குப்பைனா வயிறுன்னு அர்த்தம். குப்பைனா வயிறு. அப்ப வயிற்றுக்குள்ள உப்பு இல்லாத உணவை தான் போடணும். இப்ப புரியுதுங்களா? நியமா ம். பழனிவேல். ம். உப்பில்லா புரியுங்கய்யா. உப்பில்லாத வயிறுனா, குப்பைனா வயிறு. குப்பை என்றால் வயிறு தான் அதுக்கு பேரு. ஆ. தமிழ்ல குப்பைனா வயிறு. தமிழ்ல குப்பை என்று சொன்னால் வயிறு. என்னது? அவங்க குப்பைன்னா வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னா வயிற்றுலதான் அந்த உப்பு இல்லாத பண்டத்தை போடணும். அதுதான் உப்பில்லாத. அது சித்த மருத்துவத்தினுடைய சித்தர்கள் கொள்கை. உப்பில்லா பண்டம் குப்பில்லைன்னா, குப்பைனா வயிறு. கும்பி குடந்தை குப்பைனா வயிறு தான். புரியுதா? இப்ப குப்பை தொட்டி வேற, குப்பை வேற. குப்பையை கொண்டு எங்க போடுவீங்க? அந்த தொட்டியில போடுவீங்க. அதானே?
ஐயா அதான் குப்பை மேனின்னு சொல்லுவாங்கல்ல, குப்பைன்னா வயிற்றுக்கு கூறிய குப்பை மேனி. குப்பைனா அந்த மேனி, குப்பை மேனி அந்த அந்த குப்பை மேனி சாப்பிட்டோம்னா உடம்பு மினு மினுன்னு அழகா மாறும்னு அர்த்தம். குப்பை மேனி அது எங்க இருக்கும்? அங்க இருக்கும். அந்த குப்பை மேனி கீரை ரொம்ப உடம்புக்கு நல்ல கீரை. உடம்புக்கு அந்த உடம்புக்குன்னு சொல்றதை விட உடலை தூய்மை செய்த சிறப்பு கீரை, அதை சித்தர்கள் கண்டுபிடிச்சது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த குப்பை மேனி எங்கெங்க உண்ணத்தகுந்த கீரை இருக்குதோ அங்க அவங்க போயிடுவாங்க. அங்க எங்க இருக்கும்? மலங்காட்டுல தான் இருக்கும். எங்க? மலங்காட்டுல அருவியில தான் இருக்கும். மலங்காடு அருவி வரத்தை தானா முளைச்சிருக்கும். அதை அவங்க தேர்ந்தெடுத்து 20,000 ஆண்டுக்கு முன்னாடியே உணவு பழக்கத்தை எழுதினாங்க. அவங்க அந்த கீரையும் தண்ணி வச்சுதான் அகத்தூய்மை பண்ணாங்க. பண்ணிட்டு குகையில உட்காந்துருவாங்க. குகையில ஆமா எந்த துன்பும் வராது. யாரோடு நீங்க அவரை பார்க்கணும்னா 30 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போகணும். எங்க போக போறீங்க? உங்க சோறு திங்கறதுக்கு நேரம் 7 தடவை திங்கறதுக்கு உங்க நேரம் பத்தாது. நீ காட்டுக்குள்ள எங்க 30 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி எப்படி வர போறீங்க? சாத்தியமே இல்ல. புரியுதா? நீ சமையல் கட்டு நீ 2 மணி நேரத்துக்கு சமையல் கட்டு போய் காப்பி எழுத வைக்கவும் டீ எழுத வைக்கவும் போண்டா சோடும் இதுலயே சுத்திட்டு இருக்கிற டீ 30 கிலோமீட்டர் நடந்து போய் அவனை எப்படி பார்க்க போற? நீ சான்ஸே கிடையாது பூச்சா. இப்ப நான் அப்படித்தான் போலான்னு ஐடியா. ஆமா, இப்ப நான் அப்படித்தான் போலான்னு ஐடியாக்கிறதுக்காக 1 ஏக்கரா வாங்கி வச்சிருக்கிறேன். அது வந்து ஆனா அங்க போனாதான் நமக்கு அந்த இது கரெக்டா வரும். இங்க சுத்திட்டு உலகத்துல சுத்திட்டு இருக்க வரைக்கும் சான்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போயிடணும். ஆமா, அங்க போயிட்டேன்னு அவ்வளவுதான். கட் பண்ணிட வேண்டியதா. எல்லாம் எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் புத்தகம் கொடுத்தாச்சு. நீங்க எல்லாம் வைத்தியரா மாதிரி சொல்லி கொடுக்க வேண்டியது. இப்ப என்கிட்ட ஒரு 10-12 பேர் வைத்தியரா இருக்கீங்க. அப்படியே பிராக்டிஸ் நான் ஆராய்ச்சியில இறங்கிடுவேன். அது நான் அணு மின்சாரம் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் என்னுடைய ஆராய்ச்சி. அந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் ஆராய்ச்சி இப்ப புதுசு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு எலக்ட்ரானிக்ஸ் வச்சு இந்த எலக்ட்ரானிக்கு அவரு பாடத்திட்டத்துல இல்லாததெல்லாம் சொல்றாரு. பாடத்திட்டத்துல அவரு படிச்சு பாடத்திட்டத்துல அவர் சொல்றது கருத்தே இல்ல. அவரு பாடத்துல இருக்கிற கருத்தை பத்தி தான் பேசணும். அவர் சொந்தமா பேசக்கூடாது. சொந்தமா பேசுறத நிரூபிக்கணும். என்னது? இந்த மாதிரி கிராஃபைட்டுக்குள்ள கிராஃபின் இருக்கிறதே அந்த நபருக்கு புரியல. ஐயா அது நிரூபிக்க முடியாது. ஏன்னா அங்க அகத்தூய்மையில இல்ல. அவங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியாது. ஏன்னா அங்க கல்வியே அவரு சரிதான். நீங்க சொல்றது சரிதான். அவரு கிளாசிக் உணவு சாப்பிட்டு கண்டுபிடிக்க முடியாது. அது சரி, சாதாரண உணவு சாப்பிட்டு கண்டுபிடிக்க. இன்னொன்னு என்ன தெரியுமா? அவரு படிச்சது கிளாசிக்கல் இன்ஜினியர் தானே. அவர் குவாண்டம் இன்ஜினியர் அவருக்கு தெரியாது இல்ல. கிளாசிக்கல் இன்ஜினியர் வேற, குவாண்டம் இன்ஜினியர் வேற. அவர் என்ன சொல்றாருன்னா K40 சிதையாதுன்னு சொல்றாரு. இதை விட ஒரு கொடுமை எதுவும் கிடையாது. K40 சிதையாது. சயின்ஸ் படி K40 சிதையுது. என்னது? இது கிராஃபைட்ல விளக்கெரியுதுங்கிறாரு. இதை விட கொடுமை என்ன ஒண்ணு? கிராஃபைட் ரெசிஸ்டர், ஒட்ட வச்ச ரெசிஸ்டர். கிராஃபைட் ரெசிஸ்டர் நான் ஒத்துக்கிறேன். தனியா இருந்தா ரெசிஸ்டர். ஒரு வீடியோ போட்டோம் பாத்தீங்களா இல்லையா? ஆமாங்க. அப்ப ஒட்டைக்கு முன்னாடி ஒட்டை வச்சுட்டா அது என்ன சூப்பர் கண்டக்டரா மாறிடுது. அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது பேட்டரியில ஒட்டை வச்ச உடனே சூப்பர் கண்டக்டர். பேட்டரியில ஒட்டை வச்சாலும் ரெசிஸ்டர் தான் இருக்கணும். பேட்டரியில ஒட்டை வைக்காம இருந்தா ரெசிஸ்டர் தான் இருக்கணும். ஆனா பேட்டரி வச்சு ஒட்டை வச்ச உடனே மின்சாரத்தை அப்படியே கடத்துது. மின்சாரத்தை அது எப்படி கடத்தும்? அதான் பீட்டா டிகே ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாவே நடக்குது. அதுக்கு சொல்ல தெரியாம ஏதாவது அவர் சொல்றாரு. ஏன்டா நான் கேக்குறேன். ரெசிஸ்டர் தான் இருக்கணும். ரெசிஸ்டர் தான். எதுல வச்சாலும் மின்சாரத்தை தடை செய்யணும். எதுல வச்சாலும் மின்சாரத்தை தடை செய்யணுமா இல்லையா? நான் 1.5 வோல்ட் ஒட்ட வைக்கிறேன். 1.5 வோல்ட் ஒட்ட வச்சு பார்த்தா அதே 1.5 வோல்ட் காடு. அப்படி அவங்க ரெசிஸ்டர் கொள்கையே ஃபெயிலியர் ஆகுது. அதைத்தான் நான் கேக்குறேன். அதைத்தான் அப்ப ரெசிஸ்டர் கேரக்டர் எங்க போச்சு? வேர் இஸ் த ரெசிஸ்டர் கேரக்டர்? அதான் கேக்குறேன். அப்ப நீங்க இதுல வச்ச உடனே கடத்த கூடாதுல்ல. லைட் எரியுது இல்ல. அப்போ அதான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் கையில ஒண்ணு வச்சிருக்கேன் பாருங்க. கையில வச்சிருக்கேன் தெரியுதா? இது அப்படியே தண்ணிக்குள்ள போட்டா ஒண்ணும் ஆகாது. தண்ணிக்குள்ள போட்டா இங்க அதே பேட்டரி இங்க வச்சிருக்கேன். தண்ணியில போட்டா வெந்து போயிடும். பாருங்க இங்க வச்ச தண்ணியில போட்டா சூடாகி வெந்து போயிடும். ஆனால்
வெந்து போயிடும், குப்பு குப்புன்னு வெந்து போயிடும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அப்படியே குப்புன்னு நுர வந்து செத்து போயிடும், நுர வந்து செத்து போயிடும். இது பாருங்க, நேர கிராஃபைட் வச்சு ஒட்ட வச்சுன்னா ஒண்ணுமே ஆகுறது இல்ல. என்னது ஏன்? அப்ப கிராஃபைட்டினோட சிறப்பு என்ன? அதை ஆராய்ச்சி பண்ணணும். இப்பதான் கிராஃபைட் சிறப்பு 2010 தான் ஆராய்ச்சி பண்ணிருக்கானுங்க. 2010 தான் கிராஃபைட் கண்டுபிடிச்சு எவ்வளவு இருக்கலாம். இப்பதான் 2000 ஆராய்ச்சி பண்ணி இப்ப இன்னும் எந்த விஞ்ஞானம் இவர் இன்னும் அந்த ரெசிஸ்டர் பத்தியே. ரெசிஸ்டர்னா கடத்த மின்சாரத்தை கடத்தவே கூடாது. மின்சாரத்தை அப்புறம் மின்சாரத்தை கடத்துதுன்னு வேற சொல்றேன். ரெசிஸ்டர்னா வந்து உங்களுக்கு அது ரெசிஸ்டர்னா வந்துட்டு உங்களுக்கு லைட்டே எரியக்கூடாது. லைட்டே எரியக்கூடாது. லைட்டே எரியக்கூடாதுல்ல, இங்க வேலை செய்யுது. அப்ப கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப என்ன நடக்குது உள்ள? அப்ப என்ன நடக்குது? அப்ப அதை பத்தி உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லணும். அதை விட்டு கிராஃபைட்னு பேசிட்டு இருந்தா கிராஃபைட் கிடையாது. கிராஃபைட்டுக்குள்ள கிராஃபீன் இருக்குது, அது தெரிய மாட்டேங்குது. என்னது ஐயா, உங்களுக்கு பீட்டா டிகே 40, அதாவது உடம்போட தன்மை புரியாம அவங்களுக்கு வந்து புரியவே புரியாது. பேட்டரி அது ரைட்டுங்க, அது சொல்றது நீங்க புரியுது, எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுது. இந்த இதுக்குள்ள பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் இருந்தாவே அதனுடைய ஐசோடோப் உள்ள இருக்கும். என்னது ஐசோடோப் உள்ள இருக்கும். தனி ஐசோடோப் கிடையாது உலகத்துல. தனி ஐசோடோப் கிடையாது உலகத்துல. தனி ஐசோடோப் கிடையாது. ஆமா, ஒரு உதாரணத்துக்கு 1 கிராம் வச்சப்பா, உதாரணத்துக்கு 100 கிராம் வச்சுக்கங்க. 100 கிராம்ல கிராஃபைட் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், ஏதோ ஒரு கெமிக்கல் பொருள் எடுத்துக்கலாம். அது பாத்தீங்கன்னா ஒரு ஐசோடோப் எடுத்துக்கினா அதுல 0.99% 0.1% இந்த இதனுடைய ஐசோடோப் இருக்கும். அதுல அதுதான் அணுகுண்டு. அதுதான் வேலை செய்தாங்க. அது தெரியாம உலகிட்டே இருக்கிறாரு. என்ன பண்றது? அதுதான் அதுக்கு ஒரு நலிந்த விசை. அதுதான் அதுதான் 0.009 தான், 0.001. அதுதான் அழுக்கு. 99 விழுக்கள் ஸ்டேபிள். அதுதான் உண்மையான 90 ஸ்டேபிள் இருக்கு. அது எந்த அந்த 0.001 தான் அழுக்கு அணுக்கு. அதுதான் ஏட்டம். என்னது? அதுதான் குவாண்டம். அதுதான் ஆட்டம். அதுதான் குவாண்டம். இது வந்து நிலையான ஃபோர்ஸ். இது சாலிட் மெட்டீரியல். இது வந்து குவாண்டம், இன்விசிபிள் மேட்டர். அது வந்து செதஞ்சுக்கிட்டே இருக்கும். செதஞ்சு அந்த 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 பொட்டாசியம் செதஞ்சு என்னவா மாறு தெரியுமா? பொட்டாசியம் செதஞ்சு 1 லட்சம் ஆண்டுக்கு அப்புறம் கால்சியமா மாறிடும். 1 லட்சம் ஆண்டு ஆகும். எத்தனை ஆண்டு? 1 லட்சம். அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு சுத்து வரதுக்கு 1 லட்சம் ஆண்டு ஆகும். இப்ப பூமி வந்து சூரியன் சுத்துது 365 நாள் எடுத்துக்குதே இல்லையா? பூமி வந்து சூரியன் வந்து 365 நாள் எடுத்துக்குது. அதே சந்திரன் வந்து பூமி வந்து 30 நாள் சுத்துதே இல்லையா? இதுக்கு ஸ்பீடு அதிகம், பூமிக்கு ஸ்பீடு கம்மி. இதே ஒரு நேரத்துல சுத்தினா எப்படி இருக்கும்? நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? இப்ப நாம என்ன பண்றோம், இது ஒட்டை வச்ச உடனே என்ன ஆகுது? இந்த ஒட்டை வச்ச உடனே அந்த கெமிக்கல் பேட்டரி குவாண்டம் வீக் ஃபோர்ஸ் பேட்டரியா மாறுது. அது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் மாதிரியா மாறுது. அப்படிங்கறது அவனால ஜீரணித்துக் கொள்ள முடியல. அதான் ஜீரணம் வந்து அந்த குவார்க் சிஸ்டம் பண்ணி அது வந்து 1 செகண்ட்ஸ்ல வந்து 6000 வருஷத்தை ஒரே செகண்ட்ஸ்ல மாடிஃபை பண்ணிருக்கு. அது ஓரளவுக்கு புரியுதுங்கிறாரு. பழையபடி அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த பாடத்துல இருக்கிறத படிச்சுட்டே திருப்பி, அதாவது அவர் சொல்ற கருத்து பாடத்திலே கிடையாது. அவர் சொல்ற கருத்து பாட புத்தகங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்லைங்க, அவர் சொல்ற கருத்து பாட புத்தகத்துல இருக்கும். கிராஃபைட் பத்தி எந்த ஆராய்ச்சியும் பாடத்துல கிடையாது. ஆமா, எதுவும் கிடையாது. பாட புத்தகத்துல இருக்கிறது அவர் வந்து அதுதான் லெட்னு சொல்றாரு, ஈயம் சொல்றாரு. அப்ப அதுக்கு இது கனெக்டிவிட்டியே கிடையாது. அது ஒண்ணுங்க. அப்ப அவர் சொல்ற கருத்து என்ற பாடத்திலே கிடையாதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஏன் கருத்து சொல்ற என்ற பாடத்துல இருக்கிற கிராஃபைட்டை பத்தி பாடத்தை ஆராய்ச்சியே கிடையாது. அது ரெசிஸ்டர் சொல்லி வச்சுட்டா. என்னது? அது ரெசிஸ்டர். அதோட முடிச்சிட்டு. என்னது? அது 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 150 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் பிசிக்ஸ்ல எழுதுறது. இங்கிலாந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் பிசிக்ஸ் தான் எல்லாரும் படிக்கிறானுங்க. அதுல 150 வருஷத்துக்கு முன்னாடி இது ரெசிஸ்டர் எழுதி வச்சிருக்கான். கிராஃபைட் அப்ப யாருக்குமே தெரியாது. கிராஃபைட்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கும் பார்த்தோம், நீங்க ஆம்பிளிஃபையரா இருந்தாலும் சரியே, அது பொட்டன்சியல் மீட்டர் இருந்தாலும் சரியே, கிராஃபைட் பூச்சி இருப்பாங்க. அப்படி நானும் என்கிட்ட பொட்டன்சியல் அப்படி திரும்பினா வேல்யூ அதிகமாகும். இப்படி திரும்பினா ரேடியோ வேல்யூ கூட்டுறது அதெல்லாம் அந்த ரெசிஸ்டர் தான். அந்த ரெசிஸ்டர் என்னென்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? கிராஃபைட் பூச்சி இருப்பாங்க. ஒரு இடத்துல கிராஃபைட் கெட்டியா இருக்கும், ஒரு பக்கம் சன்னமா இருக்கும். அப்படியே தூக்கு அடர்த்தி அதிகமா இருக்கும், ஒரு பக்கம் சன்னமா இருக்கும். அடர்த்தி அதிகமா இருக்கிறப்ப நிறைய வேல்யூ வரும், அடர்த்தி குறையப்ப சவுண்ட். அது கரெக்ட் தான். அது வந்து கரெக்ட் தான். ஆனால் இங்க என்னவா மாறுதுங்கிற அது புரிஞ்சுக்கல. என்னது?
என்னவா அவன் மாறுது? ஏன்னா அந்த புக்கு எழுதினாலும் வந்து அவங்க வந்துட்டு இது கிடையாதுங்களையா, அந்த புக்கு எழுதினாலும் யாரு, அதையே வேணா எழுதியிருக்கா 150 வருஷத்துக்கு முன்னாடி. என்னது அதுவும் பார்த்தா அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அந்த சப்ஜெக்ட் அவன் அதை படிச்சுட்டு அதுல இருந்து அந்த கிராஃபைட் பத்தி எதுவும் டீடைலும் கிடையாது, ஆ, அவன் சும்மா வந்து இதை பேசிட்டு இருக்காங்க. அதனால சப்ஜெக்ட் ஓரியன்டும் கிடையாது இல்லது. ஆமா அப்படியே அவ ஆ, படிச்சாலும் வேலை கிடையாது. அதுவும் ஓல்டு மாடல்ல எழுதியிருப்பாங்க, ஆமா அணுக்கரு அந்த இதை பத்தி ஓல்டு மாடல்ல எழுதியிருப்பாங்க. ம் அதுக்கு சப்ஜெக்டும் கிடையாது. அது ஓல்டு மாடல்ல அது என்னன்னா இது இது டி பீட்டா டேக்கே வந்து அணுக்கரு சிதைவு வந்துட்டு இது நேச்சுரல் லாஸ் லாக்குள்ள வருது. ஆமா இது யார் சொல்லியிருக்கணும், இதே ஒரு டிஃபைன்டு பர்சன் எது இந்த இயற்கை ஆற்றலை புரிஞ்சவங்க தான் சொல்லியிருந்தாதான் கரெக்டா வந்து மேட்ச் ஆகும். ஆ, அவன் அதுல இருந்து சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் சொல்றான், எப்ப அவன் எப்படியா அவன் ரீட் பண்றதும் தப்பான மெட்டீரியல், ம், அந்த ரீடிங் எழுதுனாலும் தப்பான இது அவனால எப்படி புரிஞ்சுக்க முடியும். ம். ஜென்மம் கஷ்டம், அது வந்து வெரி அந்த கஷ்டமாகும். 1934 தான் என்ரிகோ ஃபெர்மி இந்த மாதிரி பீட்டா டிகே இருக்குன்னு அவரு தான் முதல் கணக்கு 1934 தான் சொல்றாரு. 1934 34. அவரு ஒரு கருது ஹைபோதிசிஸ் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், ஹைபோதிசிஸ் சொன்னாரு. ஆமா, ஒரு சிம்டம் ஒரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாமே அப்படிதான் சொல்லிட்டு வராங்க. ஆ, இப்ப டிஃபைனா சொல்லணும், இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்தாதான் அது டிஃபைனா சொல்ற மாதிரி. ஆ, நான் தான் நம்ம கரெக்ட் இயற்கையோட கரெக்ட். இணைஞ்சு நம்ம இயற்கையோட இணைஞ்சு சொல்றோம். அவங்க வந்து ஒரு கருதுகோள் டிஃபைன் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லி, ஏன்னா யாரும் இயற்கையை புரிஞ்சு சொல்லல. ம், அது வந்து அவங்களோட இன்டெலெக்சுவல் மேட்டர்ல ம். புரிஞ்சு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவ்வளவுதான். இன்டெலெக்சுவல் மேட்டர் வந்து டிஃப்ரெண்டா புரியும். ஆமா ஏன்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்தி அட்லீஸ்ட் ஒரு 50% தான் நீங்க கட் பண்ணாதான் வந்து அந்த அந்த ஆற்றல் பிறக்கும். சரி. இயற்கையோட அதுக்கப்புறம் ஆற்றல் இருக்கு. சரியா சொல்லிட்டீங்க, சரியா பிரிச்சுட்டீங்க. அப்புறம் அவர் சொன்னது 1934 சொன்னதை வந்து அதுல இருந்து 40 வருஷம் கழிச்சு 1979 என்ரிகோ ஃபெர்மி என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு ஃபார்மேட் போடுறாங்க. அவரும் ஹைபோதிசிஸ், அது பேரு 3 பேர், அது அமெரிக்காவை சேர்ந்த 2 விஞ்ஞானிகளும் பாகிஸ்தானை சேர்ந்த. பாருங்க, அவங்க இல்ல அவங்க சொன்னதெல்லாம் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து இது ப்ரூஃப்காக இது எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆமா நம்ம கரெக்ட், ஆமா நமக்கு தேவையான ஒரு பேசிக் லா வேணும்ன்றத அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க நீங்க, எனக்கு ஆமா புரியுது. பேசிக். பேசிக் லாஸ் வந்து அதுல இருந்து எடுக்கல, இது மாதிரி சொல்லியிருக்காங்க, என்னோட இதுவும் மேட்ச் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் அது ரெஃபரன்ஸ் பண்றது வச்சு. ஆமா தட் இஸ் அதை வந்து டிஃபைன் பண்ணி இதுதான் கரெக்ட்னு வந்து நம்ம வந்து எடுக்கவே இல்லை வந்துட்டு. பட் இது வந்து சிஸ்டமேட்டிக் நேச்சுரலாவே சூப்பரா வேலை செய்யுது, நீங்க டிஃபைன் பண்றீங்க. ஆமா ஆமா. நீங்க அங்கிருந்து எடுக்கிறது அது புரியுது நல்லா. இன்னொன்னு என்ன தெரியுமா, இன்னொன்னு என்ன பண்ணிருக்கேன்னா 2012 தான் உறுதியான அணுக்கொள்கையே 2012, இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் இதுதான் ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாடல். அதாவது 100 வருஷம் போராடி 2012 தான் இதுதான் அட்டாமிக் மாடல் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் இதை மாத்தவே முடியாது. இனிமேல் மாற்றவே முடியாது. 2012 எங்க, நீங்க 1980 எங்க, 1800 எங்க, 34. எத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த பீட்டாட்டிக்கு இல்ல, அந்த பீட்டாட்டிக்கு நேச்சுரலா நடக்குது. அதாவது பீட்டாட்டிக்கு நேச்சுரல் மேட்டர்ங்கிறது ப்ரூவ் பண்றாங்க. நேச்சுரலா பீட்டாட்டிக்கு நடக்குது. என்னது நேச்சுரலா நடக்குது என்று ப்ரூஃப் எடுக்கிறாங்க. அந்த 2012 தான் இப்படித்தான் ஆட்டமே. அப்ப எல்லாமே பீட்டாட்டிக்கல் தான் இயங்குது. தானா பிரியனா சக்தி வரும். இப்ப இவங்க சிதைக்கிறாங்க, அது விட்டுருங்க, சிதைக்கிறத விட்டுருங்க. தானா பிரியறது சக்தி வருதுங்கிறது தான் அந்த பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி சுவிட்சர்லாந்துல பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எப்ப இப்படித்தான் பிரபஞ்சமே இயங்குது, தானாவே பீட்டா டிகே நடக்குதுனாங்க. அது தானாவே நடக்கிறதுக்கு தான் அது பேர் நேச்சுரல் பீட்டா டிகேன்னு பேருங்க. அதுதான் இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அவங்க புரிஞ்சிருக்காங்க. என்ன உலகத்துல எல்லாத்தையும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல்ல புரிஞ்சுதான் அவங்க வந்துட்டு பெரிய, அதாவது பாறாங்கல்லையே இதை எடுத்து புழக்கிற மாதிரி பொழந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நான் அதுக்குதான் இப்ப ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு சென் MIT மேக்ஸ் பிளாங்க். இவங்க தான் நான் சொல்றதை புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் இருக்கிற எவனுக்கு அந்த தகுதி கிடையாது, கடுமையா பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தகுதியும் கிடையாது, ஆமா ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு அறிவு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போட்டு பாரு, வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இப்பதான் போட்டு ஏறிட்டு இருக்கு. நான் போட்டேன். இந்தியாவில் இருக்கிற ஏவல் இப்படியே சொல்லியிருக்கேன். DRDOல இருக்கிறவன், அப்புறம் இஸ்ரோல இருக்கிறவன், அப்புறம் வந்து IIT இருக்கிற எவனுமே இதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ட்டு நான். என்னது எவனும் பதில் சொல்ல அப்படி சொல்லணும்னா சுவிட்சர்லாந்து இருக்கிற சென் அமைப்பு தான் சொல்லணும். அதை விட்டா அமெரிக்காவில் இருக்கிற குவாண்டம் இன்ஜினியரிங் MIT சொல்லணும். அதை விட்டு குவாண்டம் இன்ஜினியரிங் படிக்கிற சொல்லித்தர ஜெர்மனியில் இருக்கிற மேக்ஸ் பிளாங்க் யூனிவர்சிட்டி தவிர இந்தியாவில் எவனுக்கும் யோகிதை கிடையாது. இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்?
எல்லாம் சொல்றது இதெல்லாம் சொல்றது எதுவும் சொல்ல முடியாது அதுக்கு மேல. ஏன்னா அவன் தான் பீட்டா கண்டுபிடிக்கிறான். யாருங்க? சுவிட்சர்லாந்துல இருக்கிற அந்த சென் அமைப்பு தான் பீட்டா இப்படிதான் நடக்குது கண்டுபிடிச்சிருக்கான். புரியுதா? சின்ன அமைப்பு அவன் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவன் தான். பதில் சொல்லணும். அப்புறம் கீழே சொல்லிட்டேன், இந்தியாவில படிக்கிற பிடெக் என்டெக் லொட்டு லொசுக்கு இஸ்ரோ எதுவுமே என்னுடைய கண்டுபிடிப்புக்கு எவனுக்கு சொல்லுங்க அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. சொல்லவும் தெரியாது, சொன்னா தப்புன்னு சொல்லிட்டேன். சொன்னா தப்புன்னு சொல்லிருக்கு. நீ பேரு சென்னையில வேலை செஞ்சாளா? நீ நான் கேட்டேன், நீ நோபல் பரிசு பெற்றாளான்னு கேட்பேன். அடுத்த கேள்வி கேட்பேன், என்னடா பண்ணிருக்க? கிராஃபைட்னா என்ன? கிராஃபைட்னா என்ன? நீ முதல்ல கிராஃபைட்டை கரின்னு சொல்ற, அப்புறம் வந்து ஈயம்னு வேற சொல்ற. என்னது கரிங்கிற ஈயம்ங்கிற? என்னடா உன்னோட கொள்கை? அதுவே தப்பு. என்னது அதுவே தப்பு. அதுதான் சொன்ன. அப்படி உண்மையான கிராஃபைட் வேணும்னா நீங்க எவர்டே பேட்டரி உடைச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட பியூர் கிராஃபைட் தான். பியூர் கிராஃபைட். அதனாலதான் அது எனக்கு அமெரிக்கக்காரன் தயாரிக்கிற சாதாரணமா தயாரிப்பான். நீ உலகமே எவரடி பேட்டரி இல்லாத நாடே கிடையாது. எல்லா நாட்டிலும் எவரடி பேட்டரி இருக்கு. எல்லா நாட்டிலையும். அவனோட கூமட்டையான்னு கேக்குறேன். அவன் தரமானதான் போடுவான். அமெரிக்க தயாரிப்பு மிக தரமா இருக்கும். அமெரிக்க தயாரிப்புலாம் அப்ப இந்த எவரடி பேட்டரி நம்ம தயாரிக்கிறது இல்ல, அமெரிக்கக்கார மேற்கு வங்காளத்தை தயாரிச்சுட்டு இருக்கிறான். அதுதான் பேரு. அதுக்கு பேரு என்னமோ பேருன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் அன்னைக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அங்க பெரிய சேதாரம் காட்டி 40,000 பேர் தமிழர் இந்தியாக்காரன் செத்து போயிட்டான். கேஸ் உற்பத்தி ஆகி, அதாவது எவரடி கம்பெனில தான் என்னாச்சு, கேஸ் வந்து வெடிச்சு 20,000 பேரு அந்த விஷவாயு தாக்கிய போபால் விஷவாயு கொடூரமானது. எப்படி செத்தானே யாருக்கும் தெரியாது. முடிஞ்சு பார்த்தா 40,000 பேர் செத்து கிடக்கு. அதான் ராஜஸ்தான்ல போபால் அதேதான். போபால் அங்க நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் அந்த சைடுல, அந்த ராஜஸ்தான்ல இருந்தேன். அப்போ அந்த நியூஸ் வந்தது. 40,000 பேர் செத்து போயிட்டாங்க. இரவா ஓடிட்டாங்க. யாரு? அந்த டைரக்டர் இரவே ஓடி அமெரிக்கா ஓடிட்டானுங்க. அந்த அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அவனை காப்பாத்தி விடுச்சு. இந்தியாக்காரன் செத்துட்டு போறான், நீங்க தப்பிச்சு போனது இவனா பணத்தை கொடுத்து பிளைட் வச்சு தப்பிச்சு விட்டானுங்க. பிளைட் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவன் தண்டிக்கப்படவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவன். ஆனா 40,000 பேர் செத்து இருக்கிறோம். இதுதான் இந்தியா லட்சணம். அப்ப அமெரிக்கா அடிமைகளா இருந்திருக்காங்க. அப்ப எத்தனை கோடி, அப்ப இங்க காங்கிரஸ் எத்தனை கோடி பணம் வாங்குச்சுன்னு தெரியும். எல்லாரும் திருட்டு பயலுக்கு தான் எல்லாரும். இங்க அமெரிக்கா எதிர்த்து மோடி பேசல, ஒரு வார்த்தை பேசினா ஆப் வச்சுட்டுருவாங்க. அமெரிக்கா எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாது. பேசினா முடிச்சிருவான். பேசினா மோடிலாம் ஒண்ணும் பேச முடியாது. அதான் சும்மா பதுமையா சும்மா அப்படியே ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஒண்ணும் விமானத்துல பறக்கிறப்ப வேற ஒரு சேட்டலைட் அடிச்சு கொண்டு போடுவான். முடிஞ்சு போச்சா? சொல்லிட்டான்னு வச்சுக்கங்க, நீ எப்படியாவது ஊர் சுற்றுறாள் தானே பறந்துட்டே இருப்ப. கரெக்டா வேற ஒரு கண்ட்ரில இருந்து கரெக்டா ஒரு எது அடிச்சிருவான். விட்டு அடுப்ப டிமீர் விமானத்தை விட்டு அடுறான்பா, ஆள் இல்ல விமானத்தை அடிச்சு விட்டுருவான். என்னது அரசியல்வாதிகளா உயிர் மேல ஆசை இருக்கக்கூடாது. பவர்ஃபுல் வெப்பன் அவனுக்குள்ள இருக்கணும். கட்டுப்பாட்டு இருக்கணும். அப்பதான் அவனாலதான் வந்து இதெல்லாம் வின் பண்ண முடியும். ஏன்னா அது இல்லாத வரைக்கும் பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், அமெரிக்கக்காரன் எதிர்த்து எவனாச்சும் பேசினானா அவன் வந்து என்ன தெரியும் வச்சிருக்கான், இந்தியாவுக்குள்ளேயே உள்ள விட்டுருவான். அவனுடைய ஆளுகளை வந்து இந்தியாவுக்குள்ளே உள்ள விட்டு இந்தியர்களையே மாத்தி அவனுக்கு 100 கோடி ரூபாய் டாலர் பணம் கொடுத்துருவான். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், உள்ள பூந்துறான்பா. அவன் அப்படியே ராணுவ வீரரா மாறிடுவான். அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டரா மாறுவான். அப்புறம் ஸ்பெஷல் செக்யூரிட்டியா மாறுவான். கடைசியில பிரதமருக்கே செக்யூரிட்டியா வருவான். என்னது கடைசியில பிரதமருக்கே செக்யூரிட்டியா வந்து அங்கே போட்டு போயிடும். அங்க போட்டு திடீர்னு காணாம போயிடுவான். யாருன்னே தெரியாது. புரியுதுங்களா? எப்படி வந்தான்னு கூட தெரியாது. எல்லாம் வந்து அப்படியே துப்பாக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். இப்படித்தான் மொசாது. இப்ப அதனாலதான் எவனும் அமெரிக்காவை ஏத்து எவனும் பேச மாட்டாங்க. அமெரிக்காவை ஏத்து பேச மாட்டான். ஆனா அவன் பிளைட் அவன் வந்து உலகத்தை எல்லா நாடுகள்லயும் ராணுவ அமைப்பு வச்சிருக்கிறான். இந்தியா தவிர எல்லா நாடுகள்லயும் அவன் ராணுவ அமைப்பு வச்சிருக்கிறான். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். அப்ப தெரசா நியூமான் வந்து உணவு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு அததான் நமக்கு ஆதாரம். ஏன்னா நமக்கு வந்து அந்த கிரியா யோகத்துல இருக்கிற அந்த முக்கியமான தகவல் நமக்கு தேவை. அப்ப அவரு யோகி. யாரு? யோகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர் வந்து யோகி. அதனால அவரு சொல்றது ஏத்துக்கலாமே தவிர, நீங்க தேங்காய் வேடம் திங்கிறவன், இந்த இயற்கை உணவு திங்கிறவன் இவனெல்லாம் நம்ம ஏத்துக்கலாமான்னு கேட்கறேன் இல்லையா? அவர் நேர்ல போய் ஆராய்ச்சி பண்றாரு. நேர்ல போய் எப்படிமா
ஆமா ஆமா, அந்த 2 லைன் கரெக்டான. இந்த கார்பன் கண்டென்ட் ரத்தத்துல இருந்து பிளட்ல இருந்து நீக்கிறது கரெக்டான மெசேஜ். அது வந்துட்டு ஆமா அந்த கண்டென்ட் ஆமா. சூப்பரா இருக்கும். அவங்களே என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னா, அந்த அந்த இந்த அந்த என்ன சொல்றாங்கன்னா, அந்த புத்தகத்தை முழுசா படிச்சா தெரியும். இந்த மாதிரி அந்த கிரியா யோகம் மாதிரி இயேசுநாதர் பண்ணி இருக்கலாம்னு சொல்றாங்க. என்னது? ஆமா இருக்கலாம் ஐயா. ஏன்னா அப்படிதான் அவரும் அது மாதிரி சித்தர் தானே. அவர் சித்தர் தான். அதை அப்படியே எழுதியிருக்காங்க. நான் வேணா படிச்சு காட்டுறேன். அதாவது கிரியா யோக மாதிரி நான் பைபிள்ல கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் சாயங்காலம் வேணா சொல்றேன். பைபிள்ல வேணா காட்டுறேன். பைபிள் இருக்கிறத வேணா காட்டுறேன். இந்த மாதிரி கிரியா யோக மாதிரி இயேசு அப்புறம் கபீர் 2-3 தீர்க்கதரிசிகளை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி கார்பனை எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி நிறைய முறை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு முறையை கைப்பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சிறப்பு தன்மை வந்திருக்குதுன்னு எழுதுறாங்க. அதனாலதான் நான் குணமாக்குறேன். இப்ப இதையும் ஏன் குணமாக்குறாருன்னா, அந்த கார்பன் கண்டென்ட்டை வெளியே எடுக்கிறதுனாலதான் அவங்களுக்கு நோய் குணமாகுது. அதாவது அந்த சாலிட் கார்பனை வந்து வெளியில எடுக்கிறோம். அந்த அவ்வளவுதான். ஐசோடோப் கார்பன் அது உடம்புல விடுறோம். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரு. ஐசோடோப் கார்பன் வந்து ஆட்டோமேட்டிக்கா C14 ஆட்டோமேட்டிக்கா வந்துரு. கரெக்ட். இது நாம சொல்ற ஐசோடோப் கார்பன் உடம்பு இயங்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆமா கரெக்டா பாயிண்ட் வந்துருச்சு. சாலிட் கார்பனை நம்ம வெளியில நீக்கிறோம். சாலிட் கார்பன் வெளியே எடுத்துறோம். வெரி குட். சாலிட் கார்பன் வெளியே எடுத்து ஐசோடோப் கார்பன் வேலை செஞ்சா முடிஞ்சு போச்சு. ஆமா கரெக்ட். இதுதான் இந்த உண்மை இருக்குது. இதை பத்தி நான் அந்த பைபிள் ஆதாரத்தை எடுத்து வைக்கிறேன். மறுபடியும் இரவு வந்து நம்ம பேசுவோம். சரியா? நன்றி. சரிங்க, நன்றி.